உபநிஷிதம் என்ற நூலில் பரணி தீபத்தினுடைய வரலாறு இருக்கிறது. நசிகேசன் என்கின்ற மன்னனின் தந்தை ஒரு பெரிய வேள்வி நடத்தி வேள்வியின் இறுதியில் நிறைய தானங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது நசிகேசன் கேட்கிறார், சிறு குழந்தை அவர், என்னையும் யாருக்காவது தானம் கொடுத்துருவீங்களா அப்படின்னு. கோபத்தில் தந்தை சொல்கிறார், யமதர்மனிடம் உன்னை தானமாக கொடுக்க போகிறேன் என்று கொடுத்து விடுகிறார். யமனிட்ட சென்று போய் யமலோகத்தில் நிறைய வரங்களை பெற்று திரும்பும் பொழுது அவர் ஒரே ஒரு கேள்வி யமதர்மராஜா கிட்ட கேட்கிறாரு. இந்த யமலோகம் வரும் வழி எல்லாம் இருட்டு பகுதியாக இருக்கிறது, இது வரும்பொழுது இருட்டாக இருக்குமே, என்ன செய்வது? பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே, ஏதாவது ஒரு உபயம் உண்டா என்று. யமன் அதற்கு பல வழி உண்டு, அதுல ஒரு வழி என்பது பரணி தீபம் ஏற்றி அன்று சிவபெருமானை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு பூலோகத்தில் மட்டும் அல்லாமல் யமலோகத்திலும் துன்பம் இல்லாமல் ஒளி நிறைந்த வாழ்க்கை பெறுவார்கள் என்று கூறி சொல்கிறார். அதை செய்யுங்கள்.